1983ல் கபில் தேவ் தலைமையில் இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ செலிப்ரேட் பண்ண லட்சக்கணக்கான ரசிகர்களில் அந்த 10 வயசு பையனும் ஒருத்தன். 1992 வேர்ல்ட் கப் தான் மாஸ்டர் ஆடுற ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஆல்சோ வேர்ல்ட் கப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கலர் ஜெர்சி வித் ஒயிட் பாலில் விளையாடுறது அந்த வேர்ல்ட் கப்பில் தான். பாகிஸ்தான் கூட வேர்ல்ட் கப்பில் அன்பீட்டனாக இருக்கிற ஸ்ட்ரீக் ஆரம்பித்தது 1992 வேர்ல்ட் கப்பில் தான். இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் ஜாயிண்ட்டாக இந்த வேர்ல்ட் கப் நடத்தினாங்க. 84 பாலில் 90 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு வெல் சேசிங். 16 வருஷம் கழிச்சு ஹோம் ஆஃப் கிரிக்கெட் இங்கிலாந்துக்கு வேர்ல்ட் கப் திருப்பி போச்சு. அவரோட டேட்ஸ் டிமைஸ், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு டைம் மேலே பார்க்கும்போதும் அவரோட அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மூணு வேர்ல்ட் கப் முடிஞ்சது, 30 வயசு ஆச்சு. இந்த வேர்ல்ட் கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதாங்கிற ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். 2003 சவுத் ஆஃப்ரிக்காவில் மற்ற 3 வேர்ல்ட் கப்புக்கும் இந்த வேர்ல்ட் கப்புக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் இந்த கேப்டன்சி. இந்தியன் கிரிக்கெட்டையே ரெவல்யூஷனைஸ் பண்ண சௌரவ் கங்குலி கேப்டன்சியில் வர ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் 2003 தான் நடந்திருக்கு. மாஸ்டர் கூலியில் வர ரஜினி அப்படின்னா தாதா தான் காலிஷா. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங், அந்த அளவுக்கு மாஸ்டர் மேலே தாதாக்கு ஒரு ரெஸ்பெக்ட், தாதா மேலே மாஸ்டருக்கு ஒரு ரெஸ்பெக்ட். 2003 வேர்ல்ட் கப்புக்கு நம்ம பயங்கரமான ஒரு டீமாலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நியூசிலாந்து சீரீஸில் பயங்கரமான அடி. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹாலண்ட் கூட தப்பித்தவரை ஜெயிச்சு, ஆஸ்திரேலியா கூட வெறும் 125 ரன் அடித்து தோற்றதுக்கப்புறம் இந்தியாவில் பயங்கரமான பேக்லாஷ், சரியான செருப்படி, கொடும்பாவிகள் எரிக்கிறது, ரோட்டில் போய் பிரச்சனை பண்ணுறதுன்னு இந்தியாவில் பயங்கரமான கலவரம். இன்னைக்கு மாதிரி ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த காலத்து ஃபேன்ஸ் வீட்டுக்கே ஏறி போய் பிரச்சனை பண்ணிடுவானுங்க. அந்த அளவுக்கு டைஹார்ட் ஃபேன்ஸாக அந்த டைமில் இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக வின்னிங் ஸ்ட்ரீக்கை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட, ஏற்கனவே வேர்ல்ட் கப்பில் நம்ம போன தடவை தான் தோத்தோம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியோட ஜிம்பாப்வேவை ஃபேஸ் பண்ணுறோம். அது நார்மல் சவுத் ஆஃப்ரிக்கன் ட்ராக் இல்லை, அது ஜிம்பாப்வேல நடந்த ஒரு மேட்ச். ரொம்ப ஒரு ஸ்லோவான 2 பேஸான விக்கெட். அந்த விக்கெட்டில் டெண்டுல்கர் அடித்த ஒரு 80 odd ரன்ஸ் மறக்கவே முடியாது. வேற லெவல் இன்னிங்ஸ். கைஃபோட ஒரு கேமியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 250 ரன்ஸ் அடிச்சு அந்த மேட்ச்ல ஆரம்பிச்சு அடுத்து விளையாண்ட எல்லா லீக் மேட்ச், சூப்பர் 6, செமிஃபைனல்னு வெற்றி வெற்றி வெற்றி. திடீர்னு அந்த டீமுக்குள்ள என்ன பேய் புகுந்துச்சுன்னு தெரியாது. அந்த டீமோட ஸ்பிரிட்டே மாறி ஒவ்வொரு மேட்ச் நம்ம பார்க்கும்போதும் பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். எஸ்பெஷலி விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா ஹடில் மாதிரி ஃபார்ம் பண்ணி சூப்பரா பேசிட்டு இருப்பாங்க அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும். அதுல ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொருத்தர் ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. ஆனா இதுல எல்லாத்துலயுமே காமனா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா மாஸ்டரோட ருத்ர தாண்டவம். இந்த என்டையர் 2003 வேர்ல்ட் கப் ஜேர்னி ஒரே ஒரு டைம் கூட நெட் பிராக்டிஸே பண்ணாம அந்த ஹோல் டோர்னமெண்ட் விளையாடி இருக்காரு மாஸ்டர். மாஸ்டர் பீக்ல இருக்கும்போது ஆப்போசிட் டீம் பவுலர்ஸ் அப்பப்போ மாஸ்டரோட டெம்பரமெண்ட்டை கலைக்கிறதுக்காக மாஸ்டர்லாம் சாதாரண ஆள் தான், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, இந்த மாதிரி வேணும்னே சொல்லிடுவாங்க மேட்சுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஆண்ட்ரூ கேடிக்னு ஒரு பவுலர் சச்சின் டெண்டுல்கர் இஸ் an ஆர்டினரி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் அவர் போட்ட ஒரு பாலை ஹுக் ஷாட் அடிப்பாரு. பால் ஸ்டேடியத்தை தாண்டி பக்கத்து ஸ்டேடியம்ல போய் விழுகும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் சிக்ஸஸ் எவர் ஆஃப் மாஸ்டர். இந்தியா பாகிஸ்தான் கிளாஸ்லேயே வச்சு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஓடிஐ இன்னிங்ஸ்னா அது அந்த இன்னிங்ஸ் தான். மார்ச் 1 சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியன்ல 98 ரன்ஸ் ஆஃப் 75 பால்ஸ் அடிச்சிருப்பாரு டியூரிங் சேசிங். ஒரே மேட்ச்ல வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர் 3 பேரையும் அசால்ட்டா ஆடி ஒவ்வொரு ஷாட்டும் கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த இன்னிங்ஸ். பெஸ்ட் பார்ட் ஆஃப் த என்டையர் இன்னிங்ஸ் என்ன அப்படின்னா, வழக்கமாக டெண்டுல்கர் டசன்ட் லைக் டு ஃபேஸ் த ஃபர்ஸ்ட் பால். ஆனால் வசீம் அக்ரம் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி பவுலர் வில் ஹேவ் சோ மெனி ட்ரிக்ஸ் அகெயின்ஸ்ட் சேவாக் அப்படின்னு சொல்லி தனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லாத ஒரு விஷயத்த பரவாயில்லன்னு சொல்லி அந்த யங்ஸ்டருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் போய் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுவார். ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் ஃபுட் பஞ்ச் ஒன்று ஆடுவார். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அந்த பேக் ஃபுட் பஞ்ச் நான் ஆடும்போதே அந்த பாலோட சத்தத்தை வச்சே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது என்னோட டே தான் அப்படின்னு சொல்லி. அவரோட டே அன்னைக்கு அவரை தடுக்க முடியுமா என்ன? வழக்கமாக மாஸ்டர் ரொம்ப மாடஸ்ட், ஹம்பிள், பெருசாக அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே பேச மாட்டார். ஆனால் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் செரிமனி அப்போ பாகிஸ்தானை 4 out of 4 நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெத்து விட்டுருப்பாரு. செமையாக இருக்கும். 2003 வரைக்கும் நடந்த 4 பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் மேட்ச்ல 2 மேட்ச்ல டெண்டுல்கர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு பக்கம் இந்தியா கிடைக்கிற ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக தம்சம் பண்ணிட்டு உள்ள வராங்க. 2003 கொம்ப ஆஸ்திரேலியா டீம் எல்லாத்தையும் செதைச்சிட்டு ஃபைனல்ஸ்க்கு வராங்க. இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் அப்படின்றது
கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் சின்னதாக ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையும் தாதா டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்ததுவே முடிஞ்சு போச்சு. தாதா மாதிரி ஒரு பெரிய கேப்டனுக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த டெசிஷன் தான் ஒரு ப்ரூஃப். ஏன்னா ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸில் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ரொம்ப கம்மியான ரன்ஸ் அடிச்சு அந்த ரன்ஸை பயங்கரமாக ஸ்ரீலங்கா கூட டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் என்ன ரீசனுக்காக அவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்காம பவுலிங் எடுத்தாருன்றது இன்னி வரைக்கும் குழப்பமா இருக்கு. அந்த ஃபைனல் மேட்ச் என்னோட டீனேஜ்ல அழிக்க முடியாத ரணங்களை கொடுத்துருக்கு. அந்த ரணங்கள்லாம் ஓரளவுக்கு ஆடினது ரிக்கி பாண்டிங் பேட்ல ஸ்ப்ரிங்க வச்சு ஆடினா அப்படின்னு நமக்கு நாமே காமெடி பண்ணும்போது மட்டும்தான். மற்றபடி இன்னி வரைக்கும் மெக்ரா ஃபர்ஸ்ட் ஓவரில் போட்ட அந்த 5வது பால்ல மேலே தூக்கி வச்சுட்டு டெண்டுல்கர் அவுட் ஆகிற மூமெண்ட் ஒரு ஹாரிஃபைங்கான மூமெண்ட். 125 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை தோக்கடிச்சு ஆஸ்திரேலியா எகெயின் வேர் கிரவுண்ட் த வேர்ல்ட் சாம்பியன்ஸ். 4 வேர்ல்டு கப், அதில் ஒரு செமிஃபைனல், ஒரு ஃபைனலிஸ்ட். ஆனால் இன்னும் வேர்ல்டு கப் மெடல் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நோட்டோட 2003 வேர்ல்டு கப் முடிஞ்சது. 2003ல் 673 ரன்ஸ் அடிச்சு அக்ராஸ் ஆல் த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸ் இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர்னு வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் கிடைச்சிருக்கு. கோல்டன் பேட் அவார்டட் பை கேரி சோபர்ஸ். ஆனால் எனக்கு தேவை அந்த வேர்ல்ட் கப் மெடல் தான், எனக்கு இந்த டிராஃபி பெருசாக முக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த கோல்டன் பேட்டை அவர் ஹோட்டல்லையே மிஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த பேட் மேலே அவர் பெருசாக அக்கறை இல்லாமல் இருந்தார். டெண்டுல்கர் எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயர், எந்த அளவுக்கு தன்னோட டீம் அச்சீவ்மெண்ட்டை முக்கியம்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கவே முடியாது. நைன்டீன் 96லேருந்து இந்தியன் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் தான் இந்தியன் கிரிக்கெட்லேயே த டார்க்கஸ்ட் ஃபேஸ். ஒன்று 2000ல் நடந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டில், இன்னொன்று 2006ல் கோச் அப்படிங்கிற பேரில் நம்ம டீமுக்கு வந்து சேர்ந்த ஒரு தருதலை. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். டீமுக்குள்ள இருந்த யூனிட்டியை செங்கலா செதுக்கி விட்டு இந்த டீமு எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி பங்களாதேஷ் கூடலாம் தோக்க வச்ச அந்த பெருமை அந்த நாயை தான் சேரும். டெண்டுல்கர் தன்னோட 5வது வேர்ல்டு கப் ஆடுறாரு. இப்படி ஒரு டிசாஸ்டரா இந்த வேர்ல்டு கப் அமையும்னு அவரே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. அந்த வேர்ல்டு கப்போட ஜெர்சியை கூட போட விருப்பம் இல்லாம தான் 2007 T20 வேர்ல்டு கப் யுவராஜோட ஜெர்சியை போட்டு வந்து உட்காந்துருக்கேன். அந்த வேர்ல்டு கப்ல நடந்த ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம பங்காளியும் குரூப் ஸ்டேஜ்லேயே எக்ஸிட் ஆயிட்டானுங்க. அது மட்டும்தான். அந்த வேர்ல்டு கப் அப்போ நம்ம இந்தியன் பிளேயர்ஸை ட்ரால் பண்ண மாதிரி, இந்தியன் பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி வேற எந்த டைம்லையுமே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ் வீட்லையும் கல் அடிச்சு, கொடும்பாவைகளை எரிச்சு, செருப்பால் அடிச்சுன்னு எல்லாம் மீறி போயிருச்சு நம்மளோட வெறி. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. என்னதான் நம்ம கோச் கேவலமாவே இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான பெர்ஃபார்மன்ஸை இந்தியன் டீம் கிட்ட இருந்து எந்த வேர்ல்ட் கப்லையும் பார்த்ததில்லைன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. டெண்டுல்கர் வேர்ஜ் ஆஃப் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர். ஆனா 5 வேர்ல்டு கப் விளையாடிட்டாரு. ஆனால் ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு டைமும் தன்னோட பெஸ்ட்டை டீமுக்கு கொடுத்தும் அந்த எண்ட் ரிசல்ட் அவரோட ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அவரை டிசப்பாயிண்ட் பண்ணி, இதுக்கு மேலே என்னால் விளையாட முடியாது, எனக்கு போதும், டென்னிஸ் எல்போ இன்ஜுரியும் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் சர்வை பண்ண முடியாது, நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், இனிமேல் இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை கொஞ்சம் நாள் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ரெடியாக வச்சிருக்காரு. அப்போதான் கிரிக்கெட் உலகின் மாபெரும் ஜாம்பவான் வீவ் ரிச்சர்ட்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு, யூ ஸ்டில் ஹேவ் அ லாட் ஆஃப் கிரிக்கெட் லெஃப்ட் இன் யூ அப்படின்னு சொல்லி, நீ கண்டிப்பாக 2011 வேர்ல்டு கப் ஆடிட்டு தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட காட்ஃபாதர், மென்டார், பிரதர் அஜித் டெண்டுல்கர் 2011ல் நீ வான்கடே ஸ்டேடியமில் வேர்ல்டு கப் லிஃப்ட் பண்ணுற சீனை இமேஜின் பண்ணிப்பாரு எப்படி இருக்கும், அதனால் இன்னொரு 4 இயர்ஸ் நீ கிரிக்கெட் விளையாடி தான் ஆகணும்னு சொல்லி அன்பு கட்டளையிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டெண்டுல்கர் 2.0 லோடாச்சு. 2008, 2009, 2010 டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ODI கிரிக்கெட் புட் டுகெதர் ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. ஆஃப்டர் 35 அந்த மாதிரி கிரிக்கெட் வேர்ல்டை வேற எந்த பிளேயரும் டாமினேட் பண்ணதில்லை. என்னதான் ஆகுது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2011 நோக்கி களம் இறங்குறாரு. எப்படி ஒரு வேர்ல்டு கப் எல்லா விஷயத்துலையுமே கோட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2011 தான் எக்ஸாம்பிள். அந்த 2011ஓட தீம் சாங்கு, 2011 ஜெர்சி, 2011ஓட வேர்ல்டு கப் லோகோ, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். 2007ல் யாருனால அந்த டோர்னமெண்ட்டை விட்டே நம்ம எக்ஸிட் ஆனோமோ அவங்க கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஹோம் கிரவுண்டில். வீருப்பா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, பங்களாதேஷை நாளைக்கு அடித்து ஓட விட போகிறோம், வீட்டில் சொல்லிட்டு வந்தவங்க மட்டும் முன்னாடி வா அப்படின்னு. சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே 175 ரன் அடித்து பங்களாதேஷை கதற ஓட விட்டாரு. எப்படி 2003 வேர்ல்டு கப்பில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு டெண்டுல்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்தாரோ,
2011லையும் அப்படி தான். ஆனால் இந்த டைம் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். அது என்னன்னா, டெண்டுல்கர் அவுட் ஆனால் பேனிக் ஆகி டிவி ஆஃப் பண்ணுற சுச்சுவேஷன்லேருந்து தாண்டி வந்து, டெண்டுல்கர் அவுட் ஆனால் என்ன, கௌதம் கம்பீர் இருக்காரு, கௌதம் கம்பீர் அவுட் ஆனால் என்ன, விராட் கோலி இருக்காரு, விராட் கோலி அவுட் ஆனால் என்ன, யுவராஜ் சிங் இருக்காரு, யுவராஜ் சிங் அவுட் ஆனால் என்ன, ரெய்னா இருக்காரு, ரெய்னா அவுட் ஆனால் என்ன, தோனி இருக்காருன்னு இப்படி என்டையர் பேட்டிங் ஆர்டர் வேற லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். எப்படி 1983ல நம்ம இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருந்தாரோ, அதே மாதிரி ஆஸ் அ சீஃப் செலக்டராக ஒரு சூப்பரான டீமை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்னு ஒரு ஜாம் பேக்டான டீமை செலக்ட் பண்ணி 2011 விளையாட வச்சாரு. ஜஹீர் கான், நேரா, முனாஃப் பட்டேல், ஹர்பஜன் சிங் அப்படின்னு பவுலர்ஸும் எப்பெல்லாம் பிரேக் த்ரூ தேவைப்படுதோ அப்பெல்லாம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. எஸ்பெஷலி ஜஹீர் கான். இந்த வேர்ல்ட் கப் விக்டரியில் ஜஹீர் கானோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அன்ஃபர்கெட்டபுளாக இருந்தது. பட் 2011 பிலாங் டு ஒன் மேன், ஒன் வாரியர், யுவராஜ் சிங். நாட்டுக்காக எல்லையில் போய் உயிர் தியாகம் பண்ண முகுந்த் வரதராஜன் எவ்வளோ பெரிய ஆளோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லாத தியாகம் தான் யுவராஜ் சிங் 2011 வேர்ல்ட் கப்பில் பண்ணது. என்னடா இவன் ஒரு மாட்டேரை போய் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட கம்பேர் பண்ணுறானேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே 2011 யுவராஜ் சிங் உயிர் பொழைச்சது ஒரு அதிசயம் தான். ஏன்னா கேன்சர் பீக்கில் போயிட்டு இருக்கிற டைமில் பிளட் வாமிட்லாம் எடுத்தும் இதை போய் நம்ம வெளியே 4 பேர்கிட்ட சொன்னோம்னா நம்மளை இந்த சீரீஸ் விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக கடைசி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உயிரை பணயமாக வச்சு இந்த வேர்ல்ட் கப்பை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், one dream was to do it for Sachin and the whole of India, and we did it for him. இந்த 2011ல் எத்தனையோ மெமரிஸ், எத்தனையோ மேட்சஸ், எத்தனையோ கிளச் மூமெண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே பயங்கரமான டெசிஷன்ஸை குவிக்காக எடுத்து நிறைய மேட்சஸை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தது கேப்டன் MS தோனி. ஃபைனல்ஸ் வரைக்கும் பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஃபைனல்ஸில் சேவாகும் சச்சினும் பேக் டு பேக் அவுட் ஆனதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் கம்பீர் ஓரளவுக்கு ஷிப்பை ஸ்டடி பண்ணியிருந்தாலும் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் கூட ஸ்ரீலங்காவுக்கு சான்ஸ் இருந்தது. அப்படி இருந்தும் தோனியை அப் தி ஆர்டர் ப்ரமோட் பண்ணி டெண்டுல்கர் பண்ண ஒரு விஷயத்தை அழகாக தோனி யூட்டிலைஸ் பண்ணி முரளிதரனை சூப்பராக அட்டாக் பண்ணி முரளிதரன், தில்ஷன், மாலிங்கா, குலசேகரா இப்படின்னு எல்லாரையும் அழகாக டாமினேட் பண்ணி லூஸ் பால்ஸ் எல்லாத்தையுமே பவுண்டரி அடித்து யுவராஜ் கூட சேர்ந்து 2011 வேர்ல்ட் கப்பை என்ஷூர் பண்ணார். அந்த ஃபைனல்ஸில் என்னோட மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் எது அப்படின்னா 27 ரன்ஸ் நீடட் ஆஃப் 24 பால்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பிட்வீன் ஓவர்ஸ் அப்போ ஏஆர் ரஹ்மானோட வந்தே மாதிரி சாங் ப்ளே ஆகும். அந்த க்ரௌட் இருக்கிற எல்லாரும் அந்த சாங்கை பாடும்போது நாங்களும் வீட்டில் உட்காந்து இந்த சாங்கை பாடணும். அந்த அளவுக்கு டெடிகேஷன். தோனி அந்த வின்னிங் ஷாட் அடிச்சதுக்கப்புறம் ஒரு 37 வயசு சின்ன பையன் குடுகுடுன்னு ஓடி வரும்போது நமக்கு என்னெல்லாம் மைண்டில் ஓடிச்சுன்னா, இவ்வளோ வருஷம் 6 வேர்ல்டு கப் விளையாடி ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியாமல் போன அந்த பையன் இன்னைக்கு ஒரு இம்மார்டலா, ஒரு லெஜெண்டா, ஒரு காடா ஒரு வேர்ல்ட் கப் விக்டரியை என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளேயர் சொன்னதும் we did it for Sachin அப்படின்றது, எஸ்பெஷலி விராட் கோலி சொன்ன ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் என்னோட இயர்ஸ்ல ரிவைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஏதோ இந்த நாட்டுக்காக 5 வேர்ல்டு கப் ஆடிட்டோம், 6வது வேர்ல்டு கப் என்னைய சான்ஸ் கொடுத்து சேர்த்திக்கங்க, நான் அப்படியே ஒரு ஓரஞ்சரமாக இருந்து என்னை எல்லாரும் சேர்ந்து வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இல்லாமல் அந்த டீம்லேயே வச்சு ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருந்தார். ஓவரால் டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ரன் கெட்டருக்கும் இவருக்கும் வெறும் 18 ரன் தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு டீமோட விக்டரியில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. எஸ்பெஷலி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் செமிஃபைனல் மேட்ச்சில் ஒரு ஹையஸ்ட் ப்ரெஷர் இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் 85 ரன் அடித்தார். என்னதான் அது நிறைய ட்ராப் கேச்சஸ் அப்படின்னு சொல்லி சில ஸ்க்ராட்சியான ஷாட்ஸ்லாம் இருந்தாலும் nevertheless 85 runs in the World Cup semi-final is always important. ஒரு காட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கே தன்னோட ட்ரீமை நிறைவேற்றுறதுக்கு 6 வேர்ல்டு கப் 22 வருஷம் தேவைப்பட்டிருந்ததுன்னா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அது ஒரு வருஷத்தில் நடக்கலை இல்லை 2 வருஷத்தில் நடக்கலைன்னு சொல்லி அப்படியே நம்மளோட கோலை மினிமைஸ் பண்ணுறோமே, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ ரியலைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அதனால் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, நம்ம அந்த கோலை நோக்கி எப்படி மூவ் பண்ணணும்னு நம்மளே தயார் பண்ணிக்கணும். அதுதான் moral of this journey of Sachin Tendulkar, who waited 22 years patiently and passionately to get a World Cup to his name. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாகவும் இன்சைட்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். Until then, bye from Raghu the Storyteller. It's the proudest moment of my life.